மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த மாலை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பிக் கொள்வோம். யாத்ராமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களுக்கு நேராக. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா களத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். நாம் இந்த பகுதியை வாசித்தோம். இது மோசே பண்ணின ஒரு விண்ணப்பமும் ஜெபமும் அதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பதிலும். இதை குறித்து நாம் சற்று பின்னோக்கி பார்ப்போமானால், ஆண்டவர் எகிப்திலே இருந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசே தெரிந்து கொண்டார். மோசே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறான். வழிநடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் மத்தியிலே மோசே ஆண்டு என்ன செய்தார் என்று சொன்னால், நீ சீனாய் மலைக்கு ஏறி வா, நான் அங்கே என் ஜனங்கள் எதையெல்லாம் பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக உன்னிடத்தில் கற்பனையை கொடுப்பேன் என்று சொல்லி அவனை மேலே கூட்டிகிட்டு போயிட்டார். மேலே போகும்போது, சீனாய் மலைக்கு போகும்போது அவனோடு கூட சென்றவன் யோசுவா மட்டும்தான். ஆனால் அவன் மேலே போக முடியாது. இந்த மோசே வரும் வரையிலும் அவன் நடுவிலே தான் இருந்தான். அந்த நேரத்தில் யார் கூட இருந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தேன். எப்படி என்றால், இந்த யோசுவா அவன் வரும் வரைக்கும் காத்திருந்தான். அவனுடைய உணவு மற்ற காரியங்கள்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அது வியக்கத்தக்க ஒரு காரியமாகவே இருக்கிறது. ஏன்னா அவன் நினச்சிருக்க மாட்டான், இப்படி மோசே 40 நாள் போயிருப்பான், நான் அது 40 நாளை சாப்பாடு கொண்டு போனோம், உடுத்த கொண்டு போனோம், ஒன்றும் இல்லை, அவனும் தேவ சமூகத்திலே இருந்திருப்பான் என்று நினைக்கிறேன். எனவே தான் ஆண்டவர் உனக்கு பிறகு நீ யோசுவாவை நீ வழி நடத்தும்படியாக ஏற்படுத்து என்று சொன்னார். தேவன் எப்பொழுதும் உண்மை உள்ளவர் தான். எப்பொழுதும் அவர் நன்மை செய்கிறவர் மட்டுமல்ல, உண்மையை பார்த்து அந்த உண்மைக்கு ஏற்ற காரியங்களை அவர் செய்கிறவரார். இப்போ மோசே போயிருந்து அங்கே எல்லாம் இருந்த பிறகு ஆண்டு என்ன செய்தார்னா, கற்பனையை கொடுத்தோன்னே கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஆண்டு சொன்னார். நீங்கள் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். பாருங்கள், சந்தர்ப்பம் வந்தோன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, அது நீ நடத்திட்டு வந்த உன் ஜனம் அப்படின்ட்டார். ஆனால் இவன் பேசாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்க, அங்கே சொல்லிட்டாரு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன். அவர்கள் ஆளோட்டிகள் நிமித்தமாக எல்லாம் சொல்லிட்டு தான் இவனை கொண்டு போனான். நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன், அப்படி சொன்ன நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஏன் ஜனம்னு நீங்களே வச்சுக்கிட்டு போயிருப்பேன். ஆனால் அவன் என்னமோ தெரியல, அவன் ரொம்ப சாந்தமுள்ளவன், இரக்கமுள்ளவனால அவன் சரின்னு ஏற்றுக்கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ அந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள், நீ இறங்கி போகணுன்னு என்ன செய்கிறான், மோசே வர்றான். வரும்பொழுது யோசுவா அவனோடு கூட சேர்ந்து கொள்கிறான். 2 பேர் சேர்ந்து இறங்கி வரும்பொழுது யோசுவா பார்க்குறான், சொல்கிறான் மோசையை பார்த்து, 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி, பாளையத்தில் என்னது யுத்தத்தின் இரைச்சல் சத்தம் கேட்குதப்பா அப்படின்றான். மோசே அதுக்கு சொன்னான், நீ என்னமோ சொல்கிற, ஆரவாரன்ற, ஆனால் யுத்தத்தின் சத்தம்ன்ற, இவங்க ஒன்றும் ஜெயிக்கலை. இது என்னது அப்படின்னா, நீங்கள் 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபத்தொனியாகிய சத்தமும் கிடையாது, அபஜெய சத்தமும் கிடையாது. அது என்னது, பாடலின் சத்தம், ஆரவாரம், பாடல். அவங்க படித்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னா, மோசே மலையில் போன போது கீழே இந்த ஜனங்கள் எல்லாரும், யோசுவா அங்கேயே போயிட்டு இருந்துட்டான் பாவம். ஆனால் கீழே இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மோசே போனவனை காணும். எனவே எங்களுக்கு முன் நடத்துகிற தெய்வங்களை என்ன செய்யணும், உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கணும். எப்படின்னா, மோசையா இவ்வளோ நாள் தெய்வமாக உனக்கு முன்னிருந்து வந்தான்? மோசையா உன்னை எகிப்து தேசத்தை கூட்டிகிட்டு வந்தான்? மோசையா உனக்கு செங்கடலை பிளந்தான்? இல்லையே. வனாந்தரத்தில் அப்பத்தை கொடுத்தவன் இல்லை. ஆனால் என்னது, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னான்,
மோசே போயிட்டான். எனவே ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, தெய்வங்களை உண்டு பண்ணும். அவன் சொன்னான், காதில் கழுத்துல இருக்கலாம் கொண்டு வா, நான் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுறேன்னு போட்டு கண்ணுக்குட்டியை செய்தான் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ அதை வச்சு தான் இவர்கள் ஆரவாரம் பண்ணி கொண்டுதான். இப்போ இதை பார்த்த உடனே வைராக்கியம் கொண்டவனாக மோசே என்ன செய்தான்னு சொன்னால், நீங்கள் யாத்திராமத்தின் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். அவன் பாளையத்தை சமீபித்து அந்த கன்றுக்குட்டியும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை எடுத்து அடித்து உடைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டு எழுதுமா சொன்னார், இனிமே நான் உங்கள் மத்தியில் வரவே மாட்டேன். நீங்கள் 33ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, உங்கள் நடுவில் இருந்துட்டு உங்கள் கூட நான் வரமாட்டேன், வந்தால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு. ஆனால் சரி நீங்கள் வர வேணாம், நாங்கள் போகிறோன்னு அவன் சொல்லலை. அவன் என்ன தெரியுமா சொன்னான், ஆண்டவரே நீர் வராட்டி நான் இங்கேயே இருந்துடுறேன், ஆண்டவரே நான் இங்கேயே இருந்துடுறேன். அப்போ ஆண்டு சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னதாக போப்பா அப்படின்னா நீங்கள் என்னை காட்டுங்க, உங்களை காட்டுங்க அப்படின்னா அவன் ஆண்டு சொன்னார், பிளக்கப்பட்ட ஒரு கண்மலை இருக்குதப்பா, நீ அதில் போயிரு, நான் கடந்து போகும்போது என் பெண்புறத்தை நீ என்ன செய்வ பார்ப்ப அப்படின்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு ஆண்டு அவன் பார்த்துட்டு சொல்கிறாரு, சரி இப்படி இருந்தால் நான் உங்கள் கூட வர்றதா இருந்தால் நீ என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் 34ஆம் அதிகாரத்தை எடுத்து முதல் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். 2 பலகைகளை நீ இணைத்து கொண்டு சீனாய் மலையிலே அதிகாலமே எந்திரிச்சு வந்து நில்லு, நாங்கள் என்ன செய்வேன் உனக்கு முன்னதாக வந்து நிற்பேன், நீ வா, 2 பலகைகளை எடுத்துட்டு வா, அதில் நான் என்ன செய்வேன்னா நீ உடைத்து போட்ட அதே கற்பனைகளை நான் அதிலே எழுதுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு வல்லமை நிறைந்தவர். ஆனால் அந்த ஆண்டவருடைய கிரியை கொஞ்சம் நான் பார்த்து நான் வியந்தது என்னென்னா, நீங்கள் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று, இவ்வளவெல்லாம் நடந்தாலும் கர்த்தர் என்ன மோசே பக்கத்தில் போய் நிற்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான ஒரு தேவன். இன்றைக்கு தேவ ஜனமே, நாம் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்ம மீது இவ்வளவு பெரிய அன்பை வைத்திருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுது நினைவு கூறணும். அப்போ என்னது சொன்னார், சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சோன்னு தான் இந்த மோசே என்ன செய்கிறான்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு கிருபை கிடைத்த எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லுகிறார். சொன்னபோது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நான் என்ன செய்ய உன்னோடு கூட ஒரு பண்ணுகிறேன், நாளைக்கு பண்ணுவேன் அல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்தி திரளாய் உனக்கு ஏற்படுத்துவேன் அப்படின்னு. ஆனால் இது அப்படி இல்லை, பண்ணுகிறேன், இன்னைக்கு நான் உன்னோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் என்ன செய்யறேன்னா, இன்றைக்கு நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நீங்கள் அப்படி தானே வாசிங்க, மோசையோடு கூட என்ன சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஐ மேக் கவனன்ட் பிஃபோர் ஆல் தை பீப்புள், எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பேசுகிறார் தான். அந்த உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எந்த ஜாதி ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இதை மோசைக்கு மட்டும் சொல்லலை, இன்றைக்கு தேவ ஜனமாகிய உங்களோடும் கூட என்னோடும் கூட கர்த்தர் இதே வார்த்தையை சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கை, நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துறதுக்கு முன்னதாக என்னுடைய உள்ளத்திலே போடப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன். எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன். அப்போ நான் என்னென்னா 138ஆம் சங்கீதம் வாசித்துட்டே வரேன் இல்லையா, அதிலே நம்ம செய்தி கொண்டு போகணும் தான் நான் ஆயத்தமாக இருந்தேன். அப்போ இதை கொண்டு போய் அங்கே எங்கேயாவது ஜாயின் பண்ணி அதை செய்யலாமான்னு பார்த்தா ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னது இது, நான் ஏற்கனவே 2023 8ஆம் மாதம் 20ஆம் தேதி பண்ணின பிரசங்கம், நிந்தையை புரட்டி போடுவேன். ஆனால் ஒன்று என்னென்னா எனக்கு தெரியும், என்னென்னா ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அந்த வார்த்தையை நான் கொண்டு வரும் பொழுது சில நேரங்களில் கர்த்தர் அதிலிருந்து வித்தியாசமான காரியங்களை பேசுவார்.
நாங்கள் என்ன தான் ஆயத்தப்படுத்திட்டு வந்தோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சொன்னால், கடந்த கிழமை செய்தியை கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அதில் இது இல்லை, திருப்தி இல்லாதபடி தான் இருந்தது. என்னது, நான் ஒன்றும் வெட்கப்படுத்த மாட்டேன், இது என்னது அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தபோது கர்த்தர் சில காரியங்களை இந்த இடத்துல வைத்து எனக்கு கற்றுத்தந்தார், பேச கிருபை செய்தார். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் கூட அன்றைக்கி சொன்னாங்க, என்னென்னா உங்கள் செய்தி ஒன்று நான் தேடினேன் என்னத்துக்கு அப்படின்னா, இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அது எப்போன்னு எனக்கு தெரியல, நான் அன்றைக்கே நான் உங்கள்கிட்ட கேட்டேனே, அப்போ நீங்கள் ஒன்று சொல்ல. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, நான் அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான், அது எனக்கு தெரியாது, அது எந்த செய்தி என்னன்றது தெரியாது. நானும் கூட மறுபடியும் செய்தியை தேடி பார்த்தா இல்லை. அதே வேலை இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த செய்தி இன்னொருத்தருக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அந்த சகோதரியும் கூட சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை இவர் உபயோகித்தார். அப்போ நான் சொன்னேன், அது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சில நேரங்களில் சில காரியங்களை பேசும் பொழுது சிலருடைய உள்ளத்தில் இருந்து ஆண்டவர் செய்வார், இது உனக்காக நான் செய்கிறேன், உனக்காக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நிந்தைகள், போராட்டங்கள் நீங்கள் சுமந்து வந்திருக்கலாம். அதை உங்கள் மேல் இராதபடிக்கு கர்த்தர் செய்வார். அது உங்கள் வேலைத்தலமாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நிந்தையை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அதை இன்றைக்கு கர்த்தர் புரட்டி போட்டு அது உங்கள் மேல் இராதபடிக்கு கர்த்தர் செய்வார். அப்போ அதுக்கு தான் நான் என்ன செய்யணும், தேடிக்கிட்டே வரும்பொழுது அந்த வசனத்தோடு கூட இந்த வசனம் எனக்கு இணைக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உடன்படிக்கை என்று சொல்லுகிற இந்த வார்த்தை வேதத்திலே 301 இடங்களிலே காணப்படுகிறது, 159 பக்கங்களிலே காணப்படுகிறது. இந்த வார்த்தை மிகவும் உறுதியான ஒரு வார்த்தை. தேவன் மனுஷனோடு கூட செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் உடன்படிக்கை. மனிதன் மனிதனோடும் கூட செய்த காரியங்களை உடன்படிக்கை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மாலைவில்லை இந்த உடன்படிக்கையை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாக நான் ஒன்று சொல்வேன்னு சொன்னால், இந்த உடன்படிக்கையை நாம் நேரடியாக எடுப்போமானால் வேதத்திலே உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்று இருக்கிறது, அப்படிதானே? உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் பார்த்தா எப்படின்னு சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது எப்படின்னா, பிரகாரம், பரிசுத்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம். அதில் அந்த பெட்டி இருக்கும், பெட்டிக்கு மேலே கிருபாசனம், கேருபீன்கள் இருப்பாங்க. அங்கேருந்து கர்த்தர் பேசுவார். பேசி தம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவார். அது உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அது எல்லாம் வெளியில் பொன்னால மூடி இருந்தாலும் கூட உள்ள 3 காரியத்தை கர்த்தர் வைக்க சொன்னார். அதை எபிரேயருடைய புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் நாங்கள் பார்க்கிறோம். அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. நாம் பார்க்கிறோம் எப்படின்னா, நம்ம இந்த உடன்படிக்கை சத்தியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்த 3 காரியங்களுக்கும் வித்தியாசமான காரியங்களை நாம் தியானித்து இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடின்படி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே 3 காரியம் வைக்கணும். ஒன்று என்னன்னா, மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல் அல்லது போனால் துளிர்த்த கோல், வாதுமை பழங்கள், அது எப்படி வருதுன்றதை நாம் பார்க்க போகிறோம். அப்போ அந்த கோலும், அதே போல் அங்கே என்னென்னா கற்பனை, உடன்படிக்கையின் கற்பனை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தால் இந்த 3ம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கணும். இந்த பெட்டி எதை குறிக்குது என்று சொன்னால், இன்றைக்கு நானும் நீங்களும் தான். நானும் நீங்களும் உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்க வேண்டிய 3 காரியங்கள், பொற்பாத்திரம், கோல், கற்பனை பலகை. இதை குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார். அந்த ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால், இது ஆண்டவர் கொடுத்தது இல்லை, மோசே சொல்லித்தான் வந்தது அப்படின்னு. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னது அவங்க சொன்னாங்க? ஒரு அடையாளத்தை காட்டுங்க. மோசே என்ன செய்தார்? அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் அப்படின்னார். அப்படி தானே? அவங்க சாப்பிட்டாங்க, திருப்தி. அந்த மன்னா எப்படின்னா 6 நாள் எடுக்கணும், 7ஆவது நாள் எடுக்கக்கூடாது. அதில் அந்த பாத்திரத்தில் எடுத்து அதை என்ன செய்வாங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் வைப்பாங்க. இப்போ இந்த மன்னாவை அவர்கள் என்ன செஞ்சாங்க? மோசே கொடுத்தார், நீர் என்ன சொல்றீங்க அப்படின்னு.
ஆண்டவர் சொன்னாரு, மோசே அதை கொடுக்கல, என் பிதா கொடுத்தாரு. அந்த பிதா இன்றைக்கு அந்த மன்னாவை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று. அது பிதா கொடுத்த மன்னா என்னன்னா, அவர் சொன்னாரு, நானே அந்த மன்னா, நானே அப்பம்னு சொன்னார் இல்லையா? நீங்க 48ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, ஜீவ அப்பம் நானே. அப்ப இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்க வேண்டிய அந்த மன்னா கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அல்லது கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்க வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், அந்த பொற்பாத்திரமானால் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பாரே ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு புது சிருஷ்டியாக இருக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற மாற்றங்கள், என்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற செயல்பாடுகள் கிறிஸ்துவை அது பிரதிபலித்து கொண்டே இருக்கும். அப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற காரியத்தின் மூலமாக கிறிஸ்து வெளிப்பட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ இந்த பொற்பாத்திரத்தில் நமக்குள்ளே இருக்குன்னா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கும், அது என்ன, ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்று சொல்லி பார்க்கிறோம். அது தளிர்த்த கோலோ துளிர்த்த கோலோ ரெண்டும் அது ஒரே காரியம் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆரோனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தவுடன் மோசே சொன்னா, அவனுக்கு விரோதமாக ஏன் நீங்கள் செயல்படுறீங்க? ஒரு காரியம் செய்யுங்க, நீங்கள் எல்லாரும் கோத்திர பிதாக்கள் உங்கள் கையில் இருக்கிற அந்த கோல்களை நீங்கள் கொண்டு வாங்க, தேவ சமூகத்தில் நாம் வைப்போம். வைத்துட்டு இந்த கோலை அடுத்த நாள் நாம் பார்ப்போம், இந்த கோல் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போ நமக்கு தெரியும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார் என்பது தெரியும். அப்படின்னு எல்லாரும் கொண்டாந்து வச்சாங்க. வைத்த உடனே அடுத்த நாள் காலையில் போனாங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னால், அங்கே ஆரோனுடைய கோல் தளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது அப்படின்னு போட்டு வாசிக்கலாம். அந்த வசனத்தை 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. முதலாவது அந்த கோல் ஒண்ணுமே இல்லை, நடந்து 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 என்னது, அது காய்ந்து போய் ஒண்ணுமே இல்லை, உயிரற்ற ஒரு கோல். இப்போ அதுக்கு உயிர் பெறுது. பெற்றோர் என்ன நடக்குன்னு சொன்னால், முதலாவது அது என்னது, துளிர் விடுகிறது. இந்த துளிர் விடுகிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது இப்படி பார்ப்போம். நமக்கு தெரியும் ஜெப ஜீவா அதெல்லாம் மற்றது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறது, கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை தான் நான் உங்களோடு கற்றுக் கொடுக்குறேன். துளிர்க்கிறது. இதை வேதத்தின் ஊடாக நான் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரம் 32 33 வசனத்தை வாசிங்க. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அதாவது என்னது, ஆண்டவர் சொல்றார் எப்படின்னா, அத்திமரம் துளிர் விடும் பொழுது நீங்க நினைச்சீங்க வருக வருது அப்படின்னு நினைச்சீங்க, அப்படித்தானே? வருக வருது, இயேசு வருகிறார் அப்படின்னு நீங்க ஆயத்தமாகணும் அப்படின்னு. அது எப்படிங்க அத்திமரமும் நம்மளையும் ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி அப்பம் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது அங்கே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. நீங்கள் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தருடைய வருகையை நினைவு கூறுங்க. அது உள்ள போது நீங்கள் என்ன நினைவு கூறுங்க. அது மாதிரி இது துளிர் விடுகிறது. எப்படி அத்திமரம் துளிர் விடுகிறதுனாலே ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். வசந்த காலம் வருது, அதே போல வாசல்படி அருகே வந்து விட்டேன். இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளையே, நமக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஆண்டவர் இந்தா வந்துடுவேன், அந்தா வந்துடுவேன், இப்படி வந்துடுவேன், அப்படி வந்துடுவேன், எப்படி சொன்னாலும், ஆண்டவரே நீர் வரும்பொழுது நான் என்னையோடு கூட அபிஷேகத்தோடு கூட உமக்கு சமூகத்துக்கு முன்னதாக வரணும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல நாம் காணப்பட வேண்டும். அது நமக்குள்ளே இருக்கணும். அது அப்படியே துளிர் விட்டு கொண்டே இருக்கணும். அது அப்படியே எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய வருகை, ஆண்டவர் முதலாவது இயேசு கிறிஸ்துவை சொந்தராட்சியராக ஏற்றுக்கொண்டு நமக்குள்ளே வைத்திருக்கிற நாம், ரெண்டாவது அவர் எப்போ வருவார் என்ற எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். மணவாளனுடைய சத்தத்தை எப்பொழுது நான் கேட்பேன், அவருக்கு எதிர்கொண்டு எப்போ போவேன் என்கிற ஆயத்தத்தோடு இருக்கத்தக்கதான துளிர் விடுகிற ஒரு அனுபவத்தோடு கூட காணப்படும். ஆனால் இந்த அத்திமரத்தை குறித்து ஒரு இடத்துல வேற இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலையன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். அப்ப அத்திமரம் துளிர் விடுகிறது நல்லதுதான். இப்ப நீங்க ஆரோனுடைய கோலை பார்த்தீங்கன்னா, துளிர் விட்டு
பூத்து அது என்னது வாதுமை பழங்களே தந்தது. அது ஒரே இதில் தான் இருக்குது. அப்படியா இருந்தா அத்திமரத்தை ஆண்டவர் பார்க்கிறார் எப்படின்னா இலைகள் எல்லாம் நிறைஞ்சு செழிப்பா இருக்குன்றதை பார்க்கல, அந்த அத்திமரத்துக்குள்ளே கனிகளை தேடுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? அநேக காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படலாம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கனிகளை எதிர்பார்க்கிறார். நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கனிகளை கொடுக்கும் பொழுதுதான் பிதா என்ன செய்ய முடியும் என்றால் அவர் மகிமைப்பட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்போ இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அத்திமரத்தை பார்க்கிறோம். இன்னொரு அத்திமரத்தை குறித்து நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தா, நீங்கள் பாருங்கள், லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். என்னது நிலத்தை கெடுக்குது அப்படின்னு தோட்டக்காரன் சொல்றான். சொல்லும் பொழுது, சொந்தக்காரன் சொல்லும் போது அந்த தோட்டத்தில் இருக்கவன் சொல்றான், 3 வருஷமா ஒன்றும் இல்லைதான், அது எனக்கும் தெரியுது, ஆனாலும் இன்னொரு வருஷம் அதுக்கு ஒரு டைம் கொடுப்போம், இந்த வருஷத்துக்குள்ள அது எப்படி கனி கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை கொத்துவேன், ஏர் போடுவேன், ஏர் போடும் பொழுது அது நிச்சயமா என்ன செய்யும்? கனி கொடுக்கும். இதைத்தான் நாம் ஆண்டரோடு கூட ஒப்பிட்டு பார்த்தா என்ன செய்யணும்? ஆண்டர் நம்ம மீது இரக்கம் வைத்திருக்கிற எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற கர்த்தர் என்ன செய்ய, இன்னொரு வருஷம் ஃப்ரெடிக்கு நான் கூட்டி கொடுக்குறேன், இன்னொரு வருஷம் கொடுக்குறேன், இன்னும் சில காலங்களை கொடுக்குறேன், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன், அவன் கனி கொடுக்க வேண்டும் என்று ஓயாமல் நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படின்னா அவர் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த கர்த்தர். அவர் கடந்து போகும்போது அதைத்தான் சொல்லப்பட்டது. மோசே அங்கே இருந்து ஜெபிக்கும் போது அதுக்கு அவர் போகும்போது சொன்னார், போகிற நேரம் நீ காண்ப, அந்த நேரம் இரக்கம் மனதுருக்கம் உள்ள தேவன் என்று சொல்லி அங்கே சத்தத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியா இருந்த இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு தெரியாது, நான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறேன், நாளைக்கு இருப்பேன், நாளான்னைக்கு இருப்பேன், நமக்கு தெரியாது. ஆனாலும் இன்றைக்கு எனக்குள்ளே ஒரு காரியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் ஆண்டவர் வருவாரே, ஆனால் அந்த வருகையிலே காணப்படத்தக்கதாக நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அந்த அனுபவம் இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கணும், அதற்கு எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும். அந்த இதில் துளிர் விட்டவனாக நான் காணப்படும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும், நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கும், என்னாமத்தில் பார்த்த அந்த வசனத்தில் அது துளிர் விட்டது, அடுத்தது என்னது? பூத்தது, அதுக்கப்புறம் பழங்களை கொடுத்து, பூத்தது பழங்களை கொடு. ஆனால் அப்படி இல்லையே, ஒரு பூ பூத்ததுக்கு பிறகு அது என்ன செய்யணும்? பிஞ்சி வரும், காய் கனி வரணும், அதுக்கு பிறகுதான் அது கனிந்த ஒரு அனுபவமாக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தை இல்லை. ஏன் அப்படின்னு நான் இப்படி யோசிக்கிறேன். பூத்தது அது எல்லாவற்றையும் மேற்கொண்டு கனியாக மாறிவிட்டது. எப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்கன்னா, சூலமித்தி சொல்றா, நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது, அதை என்னதான் கெடுக்கிறதுக்கு வழியும் இருக்குது, எனவே நாம் உற்சாகத்தோட அதை பிடிக்கணும் அப்படின்றார். அப்ப இந்த பூ வந்த உடனே வாசனை வீசும். எங்களை கொண்டு எல்லா இடங்களும் வாசனை வீசுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறான். அப்ப இது வாசனை வீசும். ஐயோ பூத்திருக்குன்னு என்ன நடக்கும்? அது கனி கொடுத்து பழுக்க விடாதபடிக்கு பிசாசு என்ன செய்வானா, அதை தடை பண்ணி அதை அழிக்க வேண்டும் என்று விரும்புவான். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கனி இல்லாத காலத்திலும் கனியை தேடுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த காலம் கனி கொடுக்க முடியாது அத்திமரத்தில், அது கர்த்தருக்கு தெரியும், உண்டாக்குனவருக்கு தெரியாதா? ஆனாலும் அந்த நேரத்தில் எதிர்பார்க்க சூழ்நிலைகள் நமக்கு மாறலாம், அல்லது போனால் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம், வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு காரியம் நடக்கலாம், இந்த இடத்துல கனி இல்லாதபடிக்கு நடக்காதபடிக்கு அந்த இடத்துல கனி கொடுக்கிறவர்களா, அந்த இடத்துல பாஸ்டர் இல்லாமல் இருக்கலாம், விசுவாசி இல்லாமல் இருக்கலாம், மேலான யாரும் இல்லாமல் இருக்கலாம், இன்னொருத்தர் தெரியாதவங்க இருக்கலாம். ஆனால் நாம யாருன்றது கர்த்தருக்கு தெரியும். அதை கர்த்தர் பார்க்கிற, இந்த இடத்துல என் பிள்ளை எவ்வளோ அழகா கனி கொடுக்கிறான், மகள் எவ்வளவு கனி கொடுக்கிறாள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். எனவே நாம் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் அப்படியா இருந்தா, இந்த அனுபவம் நமக்கு வரும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என்ன நடக்குமா? பிதா மகிமைப்படுவார் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ மிகுந்த கனிகளை நாம் கொடுக்கணும். உதாரணம் சொல்ல போனால், நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுநலவாய நாடுகளுடைய இந்த போட்டிகள் நடக்குது இல்லையா, நடக்கிறதில்ல. இப்போ நான் ஈட்டியை இது ஒரு வாலிபன் என்ன செஞ்சிட்டாரு, தங்கப்பதக்கத்தை இலங்கைக்கு எடுத்துட்டாரு. நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்ல செய்தி தான் அது, சந்தோஷமான ஒரு செய்தி தான் இது. அவர் அங்கே எடுத்தார்,
போயிட்டு என்னதே சும்மா எடுக்கலை, அதுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ நேரங்களை செலவழித்து எவ்வளோ தியாகங்களை செலவழித்து அந்த சரீரத்தை பார்த்து அதுக்கு பிறகு காலையில் ஓடி மாலையில் ஓடி பல காரியங்களை செய்து வீசி எல்லாம் செய்து தான் அந்த பரிசு அவர் எடுத்தார். எடுத்த உடனே எங்கே நம்ம வானொலி அதில் எல்லாத்துலேயும் டிவியில எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு நான் இன்னொரு காரியம் பார்த்தேன், என்னன்னா போயிட்டு ரோட்டில் இருந்து ஒவ்வொருத்தரை வந்து கேட்குறாங்க, நீங்கள் இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்குறாங்க தானே. எப்படி அதில் எல்லா மொழி மதங்களை கடந்து ஒவ்வொருவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. அதில் இஸ்லாமிய ஒரு பிள்ளை சொல்லுது என்னென்னா, அவர் எங்களுடைய சகோதரன், அவன் சிங்கள பொடியன், எங்களுடைய சகோதரன், என் தேசத்தான், என் தேசத்துக்கு அவன் ஒரு பேரை எடுத்திருக்கிறான், அவன் மூலமாக எத்தனையோ வாலிபர்களுக்கு வழி பிறந்திருக்கிறது, நான் சந்தோஷப்படுகிறேன். அப்படி துடிக்கிறாவ. இன்னும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டாங்க, ஏன் அப்படின்னா அவன் பெற்ற அந்த மகிழ்ச்சி அவனோடு மட்டுமல்ல தேசத்துக்கே வருகிறது. பிரதமர், ஜனாதிபதி, இன்னும் எத்தனையோ பேர் அவனுக்கு வாழ்த்துச்சான். அதே வேலை அவன் ஒன்றுமே இல்லாமல் வந்திருந்தானே எப்படி தெரியுமா இருக்கும். அவன் போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது, அப்படி தானே இருக்கும். பதக்கம் ஒன்றுமே எடுக்கலை, போய் பங்கெடுத்தான்னா எத்தனையோ பேர் ஆசியா போட்டிலெல்லாம் போகிறாங்க, எவனையா தெரியுதா ஒன்றும் தெரியாது, பங்கெடுத்ததுனால தான் பரிசு பெற்றதுனால தானே தெரியுது. அப்போ பரிசு பெற்றவனைத்தான் தெரியுது. அப்படியா இருந்தா நாம் கனி கொடுக்கும் போது தான் பிதா மகிமைப்பட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நானும் நீங்களும் கனி கொடுக்கிற அனுபவம், வாதுமை பழங்களை கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டு சும்மா இருக்க மாட்டார். அங்கேருந்து வரும்பொழுது இவனை எவ்வளோ மகிமைப்படுத்துகிறாங்களோ அதை விட நம்மளை மகிமைப்படுத்துவார். சாதாரண ஒருவனை பிரதமரும் ஜனாதிபதியும் தேசத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாருமே அவனை வாழ்த்தி அப்படியெல்லாம் செய்வாங்களா இருந்தால், நானும் நீங்களும் கனி கொடுக்கும் போது பரமபிதா என்ன செய்வார் என்று சொன்னால், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 1 அதிகாரம் 11-12 வாசிக்கும் நாங்கள் பார்க்கிறோம். எரேமியாவே நீ காண்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. வாதுமை மரத்தின் கிளைகளை காண்கிறேன் ஆண்டவரே என்று சொன்ன போது, நீ கண்டது சரியே, நீ கண்டது சரியே, இன்னைக்கு தேவ பிள்ளையே நீ பழங்களை கொடுப்பாய் என்று சொன்னார். அந்த பழங்களை ஆண்டவர் திருப்தி படும் பொழுது, சந்தோஷப்படும் பொழுது என்ன தெரியுமா அடுத்து சொல்வாரு, தீவிரமாய் என் காரியத்தை நிறைவேற்றுவேன். அது அப்படி போட்டிருக்கா, எப்படி போட்டிருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 12ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அந்த வார்த்தை என்ன தெரியுமா, இன்றைக்கு உனக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற. அந்த காரியம் என்னது, நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார். நிந்தையை புரட்டி, அது உன் குடும்பத்தில் வந்த நிந்தையா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல நிந்தையா இருக்கலாம், எல்லாரும் ஏதோ ஒரு பேச்சிலையோ அதோ இதோ எப்படி ஒரு நிந்தையை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய், அல்லது அந்த நிந்தையின் நிமித்தமாக நீ வேதனைப்படுகிறால், இந்த மாலைவெல்லே ஆண்டவர் அதை தீவிரமாய் நிறைவேற்றுவார். எதை, தன்னுடைய வார்த்தையை, உன் நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா அடுத்தது அங்கே இருந்தது உடன்படிக்கை பலகை, கற்பனை பலகை. நீங்கள் 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உனக்கு கட்டளை இட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய். செம்மையானதை செய். அதுக்கு பிறகு கீழே ஆசீர்வாதம் இருக்குது. என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கவனமா நீ செய்யணும். அப்ப உன் முற்பிதாக்களுக்கு இருந்தது போலவே நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப நானும் நீங்களும் உண்மையா கர்த்தருடைய வார்த்தையை கற்பனைகளை கைக்கொள்வோமானால் 1 யோவானுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்னு சொன்னா, வாக்குத்தத்தமாக இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிற அத்தனையையும் கர்த்தர் என்ன செய்வாரு? எப்படி தருவாரா? தருவார். எப்படி? இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்குது. என்னது? முதலாவது என்ன அப்படின்னா அந்த பொற்பாத்திரம் கிறிஸ்து, 2வது கிறிஸ்துவனுடைய வருகை, அதோடு கூட சேர்ந்து அதற்கேற்ற ஜீவியமாக நாம் கனிகளை கொடுக்கும்போது அவருடைய கற்பனைகளை ஆண்டு சொன்னார். இந்த உலகத்தில் அவர் வந்தது என்னன்னா, கற்பனை அழிக்க வரல, கற்பனை நிறைவேற்ற, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே எல்லாம் நாம் செய்யணும். ஒருத்தன் வந்தோடனே ஆண்டவர் கேட்டார், நீ என்ன படிச்ச, என்ன
அப்படின்னு. நான் எல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னா. அப்படியா இருந்தால் இதை போய் செய்யணும். அவன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். இயேசுகிட்ட வந்து கற்பனையை பின்பற்றிட்டு போன ஒரே ஒருத்தன் துக்கத்தோட போனான்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? போனான் அப்படி ஒருத்தன் போயிட்டான், துக்கத்தோடு போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. நாம் கற்பனைகளை கை கொள்கிற கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் நாம் என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. எனவே நமக்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையாக இந்த கற்பனைகளின்படி நாம் செய்ய நாம் கவனமாக இருக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ கர்த்தர் அதை நமக்கு கொடுப்பார். நான் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய காரியத்துக்காக நான் நிற்கும் பொழுது தேவன் எனக்காக நிற்பார் என்பது நான் சொல்லுவேன். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சரத்தில் நல்ல சுகமா, குடும்பத்தில் நல்ல காரியங்களா, அல்லது போனால் சபையில் காரியங்களா, எதாக இருந்தாலும் சரி கர்த்தர் செய்ய உண்மையாக நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? கற்பனையின்படி நடந்தால் கர்த்தர் செய்வார். தெய்வீக சுகத்தை குறித்து நான் அடிக்கடி சொல்வேன். என்னன்னா, தெய்வீக சுகம் இன்றைக்கும் இருக்குது. தேவன் இன்றைக்கும் உண்மையாக, தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். யாரோ எழுதின புத்தகம், யாரோ இப்போ சொன்னது, நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தையை தான் மறுபடியும் சொல்கிறேன். யாரோ எழுதினது, யாரோ இல்லை இல்லை இல்லை. சில நேரம் சோர்வுகள் வரலாம். சோர்வுகள் வரும்பொழுது கூட ஆண்டவர் எனக்கு தட்டி காட்டுற என்ன தெரியுமா? உன்னுடைய சரத்தில் கொடுத்த சுகம், உன்னுடைய வாழ்க்கை செய்த அற்புதம், இதை நீ நினச்சி பாரு. நீ நினச்சி பார்த்தேன்னு சொன்னால் என்னுடைய வல்லமை என்னன்னு உனக்கு விளங்கும். அன்றைக்கு கூட ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, இதே வருத்தம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த வருத்தம் இந்த கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்தார் அப்படின்னு. அந்த தேவன் இன்றைக்கு உனக்கு மத்தியிலே இருக்கிறார், உனக்கு அற்புதம் செய்யும்படியாக, உன் வாழ்க்கையில் தனிப்பட உனக்கு அற்புதம் செய்யும்படியாக. இன்றைக்கு கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்குமா இருந்தால் அது யாராலையும் செய்ய முடியாது. ஒருவேளை நீங்கள் மருந்து எடுக்கலாம், என்ன செய்யலாம், ஆனால் கர்த்தர் தான் சுகம் தர்றாரு. அதே வேளை மருந்தும் இல்லாமலும் கர்த்தர் சுகம் கொடுக்க. நீங்கள் பாட்டு படிச்சீங்களே, உம்முடைய வசனம் எனக்கு மருந்தாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்து. அப்படியா இருந்தா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உனக்குள்ளே இருக்குமானால் உன் சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு அறிகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ ஆண்டவருடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அடுத்தது இந்த உடன்படிக்கை குறித்து கொஞ்சம் நாம் சிந்திப்போமானால், தியானிப்போமானால் எப்படிப்பட்டனா, இந்த உடன்படிக்கை இரக்கமுள்ள ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்க பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 9:11, இனி மாமிசமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். என்னது? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிற, இனிமே ஜலப்பிரளயத்தில் நான் அழிக்க மாட்டேன். நாம் அறிந்திருக்கிறோம், பூமியிலே மனுஷருடைய காரியங்களை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் அதனாலே மனவேதனைப்பட்டார். அக்கிரமம் மிகுந்து போனது, அவர்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை வர வைத்தார். அங்க வந்தவுடன் என்ன நடந்தது? மதகுகள் எல்லாம் திறந்தது. அதுக்கு முன்னதாக நோவாவை பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், நோவா, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, நான் உன்னை பாதுகாப்பேன், ஏன்னா உன்னுடைய ஜீவியம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. பேழையை உண்டு பண்ணினான். அவனோடு கூட மனைவி, பிள்ளைகள், அதே வேலை காட்டு மிருகங்கள்னா எல்லாத்தையும் சேர்த்தான். சேர்த்ததுக்கு பிறகு ஆண்டவர் மழையை பெய்ய பண்ண வச்சாரு. அப்படியே என்னது, அந்த படகு மேலே போச்சு. இவன் மறுபடியும் கீழே வந்த உடனே முதலாவது பழியிட்டான். பழியிட்டோன்னு ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுறப்பா, எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஆனால் இனிமே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். நான் யோசித்து பார்த்தேன், என்னென்னா சில நேரங்களில் ஓயாமல் விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குன்னா, நான் யோசிப்பேன், வானவில் ஒன்று வரும்னு பார்த்தீங்களா? அப்போ நான் யோசிப்பேன், அந்த வானவில் கர்த்தருக்கு நினைவு காட்டுது, இதுக்கு மேலே மழை பெஞ்சா ஜனங்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. நான் சும்மா ஒரு கற்பனை, அப்படி எங்கேயும் எழுதலை. வணங்குதா? வானவில் பார்த்துருக்கீங்களா? வானவில் வந்தோன்னு இன்னொரு பக்கத்தில் வெளிச்சம் வரும். கர்த்தாவே, நீங்கள் அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்க, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, என்னன்னா இனிமே ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துது. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு கொடுத்தார் என்று யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம். யாரும் அழிந்து கூடக்கூடாது, யாரையும் ஆண்டவர் இப்படி அழிச்சிடக்கூடாது. இன்றைக்கு அதனால தான் சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தரலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி 17ஆம் வசனம் எப்படி சொல்லுது? 3ஆம் அதிகாரம் 17. ஒருவன் இவ்வுலக
உடையவனாய் 3ஆம் அதிகாரம் 17, யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே அவரை அனுப்பினார். அதற்காகத்தான் அவரை ஒப்புக் கொடுத்தார். அந்த வானவில் அதுதான். எது? ஜனங்களை அழிக்க கூடாது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். யாரும் அழிக்கப்படக்கூடாது. எத்தனை பெரிதான இரக்கம், எத்தனை பெரிதான அன்பு. இன்றைக்கு இந்த அன்பை நாம் நினைப்போமானால் நாம் கர்த்தரோடு கூட எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும், கர்த்தருக்காக எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவரே, இந்த அழிவிலே நான் போகக்கூடாது என்பதற்காக உம்முடைய குமாரனை கொடுத்து இந்த மேலான ரட்சிப்பை எனக்கு தந்தீரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை வாசிக்கலாம்? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாம் பார்க்கிறார். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தார். கல்தேர் தேசத்தில் கூட்டிகிட்டு வந்து அவர் சொன்னார், என்ன அந்த கூட்டிகிட்டு வரும்போது சொன்னார், நீ வா, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பெருக பண்ணி உன் பேரை பெருமைப்படுது. அப்படி தானே சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்தா கர்த்தர் ஆசீர்வதித்தார், நிறைய ஆசீர்வதித்தார். ஆனால் அவனுக்கு தேவையான ஆசீர்வாதம் இல்லை. அவன் சந்ததி அப்படியே இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும், ஆகார் பார்த்தா இந்த சந்ததி எப்படியாவது கர்த்தருடைய தீர்மானம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ட்டு ஆகாரை கொடுத்துட்டா. அது ஒரு பாவ சந்ததியே குழந்தை உலகத்தில் இன்றைக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ கர்த்தர் அவனோடு கூட, அதுக்கு முதல் அதிகாரத்தை கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறதை விட்டுட்டார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். ஏனென்றால் கர்த்தர் உண்மை உள்ளவர். என்னதான் இருந்தாலும் அந்த உண்மையை அவர்கிட்ட இருந்து யாரும் எடுக்க முடியாது. நீ வான உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. இப்போ இவன் பிழை செஞ்சு பாவம் செஞ்சு எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியம் செஞ்சுட்டு போனாலும் கூட கர்த்தர் நினைவு கூறுறாரு. எப்படின்னா, நீ வானோன்னு அவன் வந்துட்டான். அப்போ நான் சொன்னேன், உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னனே, இப்போ அவன் அப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரும் அந்த அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கும், ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் சந்திக்கிறாரு. ஆபிரகாம், எல்லாம் செஞ்சிட்டேன், ஆனால் நான் என்ன தெரியுமா செய்கிறேன், நான் உன் மேலே வச்ச அன்பு அப்படியே இருக்குது. நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், தேவப்பிள்ளையே, நீ ரட்சிக்கப்படும் பொழுது உன்னை அழைத்த நேரத்தில் அல்லது பண்ண ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு செய்தியில் அல்லது பண்ண ஏதோ ஒரு பாடல் மூலமாக கர்த்தரோடு கூட பேசி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பாரே. ஆனால் காலங்கள் கடந்திருக்கலாம், அந்த வார்த்தை ஒருபோதும் மாறாது. அதை நிறைவேற்றுவார் ஆண்டவர். எப்படியாவது நிறைவேற்றி கொடுப்பார். நீ எத்தனை வழியில் அங்கே ஓடி இங்கே ஓடி என்ன செஞ்சாலும் சரி, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றாமல், ஏனென்றா உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுகிறதே தான் வாக்குத்தத்தம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, அந்த வாக்குத்தத்தை பற்றி பிடிச்சுக்கொள்ளுங்க. அது நடக்காதது பொழுதுதான் பிசாசு நமக்கு அநேக காரியங்களை காட்டும். இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, அவர் பிரசங்கம் பண்ணுறதே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்மா அவிசுவாசத்தை விதைப்பான். ஏனென்றால் களைகளை விதைக்கிறதுல அவன் கெட்டிக்காரன் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவிசுவாசத்தை விதைச்சிருவான், அதெல்லாம் சரி வராது. இது எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பிரசங்கத்தில் எப்படியெல்லாம் நான் எத்தனையோ பேர்ட்டெல்லாம் கேட்டேனே, ஒன்றுமே நடக்கலையே. நான் ஒன்று சொல்கிறேன், நீ உறுதியாக இருப்பாயானால், காத்திருப்பாயானால் கர்த்தர் ஒன்று வெட்கப்படுத்த மாட்டார். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஏனென்றால் பொய் சொல்கிறதுக்கு தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று தான் வேதம் கேட்கிறது. அவர் நிச்சயமாக செய்வார். இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, ஆபிரகாம், நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன்ப்பா. இன்றைக்கு அது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கையை ஏற்படுத்தின்னு போட்டிருக்கோம், அப்படி தானே வசதி பாருங்கள், ஏற்படுத்துறது. ஆனால் மோசைக்கு பண்ணுகிறேன், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள். நிகழ்காலம் அதில் சொல்கிறாரு, இது இனிமேல் தான் உனக்கு அதை நான் என்ன செய்வேன், செய்ய போகிறேன். ஏற்படுத்துகிறேன்னா இனிமேல் தானே ஏற்படுத்த போகிறேன், அந்த பாட்டிக்கு நான் உங்களை எல்லாத்தையும் ஏற்படுத்த போகிறேன் என்கிறது இனி.
அப்ப இன்றைக்கு ஏற்படுத்த போகிறேன் என்கிற அந்த பதத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால் நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பாத்தீங்கன்னாக்கும் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், கைக்கொள்ள வேண்டியதுமாகிய உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். என்னது? விருத்த சேதனம் பண்ணப்படணும். அதுக்கு பிறகுதான்ப்பா பெரிய காரியம் எல்லாம் இருக்குது. நிந்த புரட்டி போடப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நான் ஏற்படுத்துகிறேன், நீ அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு மாலை வேளை கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், அந்த உடன்படிக்கையை நீ கைக்கொள்ள வேண்டும். விருத்த சேதனம் பண்ணணும். கூரிய கத்தியினாலே மாம்சத்தின் தோல் அகற்றப்படுகிறது போல இன்றைக்கு ஒரு விருத்த சேதனம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த விருத்த சேதனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இந்த விருத்த சேதனம் எங்கே வேண்டும் என்றால், நம்முடைய செவிகளிலும் நம்முடைய இருதயத்திலும் இந்த விருத்த சேதனம் வரும். 51 வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் ஏற்று நிற்கிறீர்கள். என்னதான்? இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம். இன்றைக்கு இருதயத்தை குறித்து நமக்கு வேதத்தில் அநேக காரியங்கள் தெரியும். அநேக விதமாக தேவன் அதை குறித்து நம்மோடு கூட எத்தனையோ காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் தனியாக பார்க்கும் பொழுது கூட இருதயத்தின் நினைவுகள், தோற்றங்கள், இவைகள் இப்படியெல்லாம் இருக்குது. கல்லான இருதயம், சதையான இருதயம். பேதுரு பேசும்போது இருதயத்திலே குத்துண்டு, அப்போ குத்துண்டா எப்படிப்பட்ட அந்த இருதயம், இப்படியெல்லாம் பல விதமாக இருக்குது. இந்த இருதயம் விருத்த சேதனப்படணும். அப்ப இந்த இருதயத்திலே அகற்றப்பட வேண்டிய தோல் அகற்றப்படணும். அந்த பட்டையதுனா கர்த்தருடைய வார்த்தை. இந்த இடத்துல பேசாவிட்டாலும் நாம் வீட்டில் போயிட்டு நாம் ஜெபித்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து இது அகற்றப்பட வேண்டும் என்றால் அதை அகற்றுவோம் என்றால் அதுதான் நம்மோடு கூட கர்த்தர் செய்து கொண்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும் பொழுது எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக, எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று மோசேக்கு சொன்னதை கர்த்தர் நம்முடைய மாலை வேளை நம்மோடு கூட நினைவுபடுத்துகிறார். நான் கூட இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்ப? இருதயத்தில் ஒரு விருத்த சேதனம். இரண்டாவது, நம்முடைய செவிகளிலே ஒரு விருத்த சேதனம். அது நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, நாம் அறிந்திருக்கிறோம். அந்த செவிகளிலே ஏற்படுகிற விருத்த சேதத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்படி உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களே அவருக்கு சொந்த ஜனம் என்று சொல்லலாம். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த புகழ்ச்சி தேவனாலே உண்டாகிறது. ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்தியா முற்றுமாய் மாறிவிட்டது. இருதயத்திலும் செவியிலும் ஏற்பட்ட அந்த விருத்த சேதனமானது எனக்கேற்றவனாக அவனை மாற்றிவிட்டது. அவனுடைய வாழ்க்கையில இப்ப நான் வாதுமை பழங்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டான். அது துளிர்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. என் கற்பனைகளை கை கொள்ளுகிறான். அவனுக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார். இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டியது கர்த்தருடைய வேலையா இருக்குது. அப்பதான் ஆண்டவர் நினைச்சுவார்னா இந்த நிந்தி அகற்றி போடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க, வந்தா 40 வருஷம் எல்லாரும் போயாச்சு. இப்போ ஒரு புதிய சந்ததி இருக்கிறது, விருத்த சேதனம் பண்ணப்படாத சந்ததி. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்களை விருத்த சேதனம் பண்ணு, அந்த உடன்படிக்கைக்குள்ளே அவர்களை கொண்டு வா.
கொண்டு வருவாயானால் நிந்தை அகற்றப்படும். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்ப்பீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஏன்னா அதுக்கு மேல விருத்த சேதனம் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு என்ன தெரியுமா? யோசுவா, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். இன்றைக்கு நீ நிந்தையை சுமந்துகிட்டு இருக்கையா? அது மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட நிந்தையா? ஏதோ ஒரு வகையில் நான் ஒரு நிந்தையை சுமந்துகிட்டு இருக்கிறேன். அந்த நிந்தை நிமித்தமாக மன வியாகுலத்தோடு இருக்கிறேன்னு சொன்னா, நமக்கு ஒரு விருத்த சேதனம் ஏற்படும் போது கர்த்தர் நிந்தையை புரட்டி போடுகிறார். அது உன்மேல் இராதபடிக்கு நான் செய்வேன். இனிமே அந்த நிந்தை உன் மேல இருக்காது. இதுவரைக்கும் நீ சுமந்தது போதும், இனிமேல் நீ அதை சுமக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வேதத்திலிருந்து நான் அநேக காரியங்கள் நாம் பேசலாம். வருகிற நாட்களில் பார்க்க முடிந்தால் பார்ப்போம். ஏன்னா நமக்கு பந்தி இருக்கிறது. நான் நேரடியாக போகிறேன். நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் வேதத்தில் பார்க்கும்போது 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான். நல்ல கவனிங்க. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. யாரு? தாவீது வருகிறான். வரும் பொழுது அண்ணமாரை சந்திக்கணும், சுகம் விசாரிக்கணும், தகப்பன் கொடுத்ததை கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோட வர்றான். பாளையத்தில் வந்து பார்க்கும்போது பாளையத்தில் ஒருவன் நின்று சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் எனக்கு அடிமை, நீங்கள் எனக்கு அடிமை என்று சொல்லுகிறான். நீங்கள் மேற்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் எனக்கு அடிமை. ராஜா முதற்கொண்டு எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான்? நிந்தித்து பேசுகிறான். அந்த நிந்தனையின் வார்த்தைகள் காதிலே கேட்கிறது. பலன் கொண்டு செயல்பட முடியாதபடிக்கு பலவீனர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தெளிவாக நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். இன்றைக்கு உன்னை நிந்தித்து பேசலாம், உன் பிள்ளையை நிந்தித்து பேசலாம், உன் குடும்பத்தை நிந்தித்து பேசலாம், உன் சபையை நிந்தித்து பேசலாம். எப்படிப்பட்ட பேச்சுகள் உனக்கு விரோதமாக சத்துருவினால் எழும்பினாலும் கூட ஒரு தாவீதை போல தேவன் உனக்காக வருகிறார், உனக்காக யுத்தம் பண்ண வருகிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இருக்கா? எல்லாம் பயந்துருக்கிறான். ஐயோ நாங்க அடிமைங்க அடிமைங்க. அடிமையின் நுகத்தடி கர்த்தர் முறிப்பார். மாலை சொல்றேன், வருகிற நாட்களில் கர்த்தர் அடிமையின் நுகத்தடியை முறிப்பார். என்ன நடந்தது? தாவீது வந்தான். நிந்தித்து பேசுகிற இவன் யார்? யாரை பேசுகிறான்? என் ஜனத்தை பேசுகிறான், தேவனுடைய சபையை பேசுகிறான். அதாவது தேவனுடைய அந்த என்னது என்ன போட்டுச்சு, சேனையை பேசுகிறான். நான் போறேன். இன்னைக்கு உனக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் போவார். தாவீதுக்கு சொன்னாரு, நீ வா, வந்து இரு, முசுக்கட்டி செடியின் இரைச்சலின் சத்தம் கேட்க வரைக்கும் நீ இரு, அதுக்கு பிறகு உள்ளவா, நீ வர்றதுக்கு மேல நாங்க எல்லாம் முடிச்சிருவேன். அந்த முசுக்கட்டின் செடியின் சத்தம் இன்றைக்கு உன் காதுகளிலே இறைக்கும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. அது வரைக்கும் நீ அமைதியாரு, அது வரைக்கும் நீ அடங்கிரு. கர்த்தர் தம்முடைய கிரியை நடப்பிக்கும் வரைக்கும் அமைதியாரு. நீ அதை யோசிக்காத, நீ ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு விரோதமாக வேலைத்தளத்தில் வரலாம், உன் தேசத்தில் உனக்கு விரோதமாக வரலாம்,
உன் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு விரோதமா வரலாம், எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நான் பலவீன். ஆனால் ஆண்டு சொல்ற, பலவீனனுக்கும் உதவி செய்கிறவர் கர்த்தர். பலவீனனுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அப்படியா இருந்தா கோலியாத்து சத்தம் போட்டான், அவன் தாவீது வீழ்த்தினது போல கர்த்தர் உனக்காக வீழ்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதேவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்ரு அப்படி சொந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற பாருங்க. 1 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேசை குறித்து நாம் பார்க்கிறோம், அவன் நிந்தையை சுமந்து கொண்டே இருக்கிறான். வார்த்தை நிந்தை. எப்படி? வேற யாரும் இல்ல, பெத்தெடுத்த தாய் சொல்லுகிறாள், நான் உனக்கு ஏன் தெரியுமா இந்த பேர் வச்சேன்? நான் உன்னை துக்கத்தோட பெற்றேன். அந்த நேரம் அப்பன் பிரிஞ்சு போனானா, இல்லாட்டி போனா செத்து போனானா, இல்லாட்டி நஷ்டம் வந்ததா கஷ்டம் வந்ததா ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நிந்த, அவனை பார்க்கிற நேரமெல்லாம் தாய் பார்க்கும் பொழுது, உனக்கு ஏன் தெரியுமா இந்த பேர் வச்சேன், உனக்கு ஏன் தெரியுமா இந்த பேர் வச்சேன், வேதனை தாங்க முடியல. ஆனா அவன் கர்த்தரை மட்டும்தான் நோக்கி பார்த்தான். ஆண்டவர் அவன் மேல் இருந்த நிந்தையை புரட்டி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகுதான் அவன் சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் மாறினான். இன்னைக்கு தேவ ஜனமே, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்றைக்கு சுமந்திருக்கிற நிந்தையை யார் எடுத்து போடுவார் என்று கலங்காதே. உன் தேவன் அதை எடுத்து போட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உன்னை கனம் பெற்றவனாக கனம் பெற்றவளாக மாற்றத்தக்கதாக நீ செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என் நிந்தையை புரட்டி போடுங்க ஆண்டவரே. இந்த நிந்தையை சுமந்து 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 நான் கூடி போனேன் ஆண்டவரே, நான் குறுகி போனேன் ஆண்டவரே சொல்லி பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் கற்றவனும் அல்ல, பெரிய அனுபவசாலியும் அல்ல, ஆனால் கர்த்தர் ஏதோ வார்த்தைகளை கொடுத்து நடத்துகிறார். எனக்கு பேச்சு திறமையும் கிடையாது, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு உன் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனமாக இருக்கலாம், குடும்பத்தில் காணப்படுகிற நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மனிதருடைய வார்த்தையாக இருக்கலாம். அந்த நிந்தையை சுமந்திருக்கிறியா? இன்றைக்கு கர்த்தர் அதை புரட்டி போடுறாரு. புரட்டி போட்டாலும் பரவாயில்ல, அது இனிமேல் உண்மையில் இராதபடிக்கு செய்கிறாரு. எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அது உண்மையில் இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா?